என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உன்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உன்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை என் காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன என் கோலங்கள் நிலை மாறி சிதைந்தாலும் என்ன என் காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன என் கோலங்கள் நிலை மாறி சிதைந்தாலும் என்ன என் ஃபைசியின் அருள்ரூபம் என் நெஞ்சில் வாழும் என் ஃபைசியின் அருள்ரூபம் என் நெஞ்சில் வாழும் நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் நான் மறைந்தாலும் உம்மோடு உயிர் வாட வேண்டும் என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும் என் ஃபைசியின் மெய் காதல் தேயாது மலரும் வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும் என் ஃபைசியின் மெய் காதல் தேயாது மலரும் உம்மலர் பாத அணியாக நான் மாற வேண்டும் உம்மலர் பாத அணியாக நான் மாற வேண்டும் காதல் முறிதாக வாழ இக்கவி என்னில் வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் உயிர் போன நான் மறைந்தால்தான் உம்மோடு உறவாட முடியும் மறைந்தாலும் அந்த மாதிரி முட்டா பண்ணிட்டு நாம் மறைஞ்சாதான் சேகல் பணவானதான் உறவாட நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் நான் மறந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை உம் நினைவோடு உயிர் வாழ என் ஆசை ஃபைசி உம் நினைவோடு உயிர் வாழ என் ஆசை ஃபைசி உம் உறவோடு என் காலம் முடிவாகும் ஃபைசி என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும் என் நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும் என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும் என் நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீதானே வேண்டும் நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை
सैयदना सरकार उमर आमिर कलीमी शाह सरकार कुबरा रज़ियल्लाहु तआला अन्हु அறிஞ்சுங்களா எஜமான் படித்த பாடல். तेरे फजल का मेरी ज़ात पर, तेरे फजल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. तेरे फजल का मेरे ज़ात पर, तेरे फजल का मेरे ज़ात पर न हिसाब है न किताब है. तेरे फजल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. मैंने सब से बढ़ के बुरा किया, मैंने सब से बढ़ के बुरा किया. न सवाल है न जवाब है. मैंने सब से बढ़ के बुरा किया. न सवाल है न जवाब है. फजल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. तेरे फजल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. இறைவா உன்னுடைய ஃபஸல், உன்னுடைய அருள், கருணை என் ஸாத்தின் மீது இன்மேல் எவ்வளவு பொழிந்தாய் என்றால் அதற்கு எந்த கணக்கும் இல்லை, எந்த கிதாபும் இல்லை என்றால் அவ்வளவு அருளை நீ என் ஸாத்திலே பொழிந்திருக்கிறாய், அவ்வளவு கருணை என் மேல் நீ பொழிந்திருக்கிறாய். எப்படி நான் சொல்றது, எந்த வார்த்தைகளில் வர்ணிக்கிறது, எப்படி சொல்றது? ஜி அல்லாஹு அக்பர் கபீரா. ஜி ஸாத்தன் எங்கேயோ கடந்தோம், யாருமே தெரியாதவர்களாக இருந்தோம் நம்ம. ஜி நம்ம தாய்க்கு நம்மளை பற்றி தெரியாது, நம்ம தந்தைக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு இல்முல ஒரு மூலையில் கடந்தோம். ஜி எங்கே இருந்தவங்கன்னு நமக்கே தெரியாது. அந்த ஃபேன் போடுங்க, பெரியவங்களுக்கு சேரில் உட்காருங்க. நிஜமா சேர் போடலாமா? சின்ன சேர் போடுங்க, எது வசதியாக உட்காருங்க. அந்த ஃபேனுக்கு கீழே சேர் போட்டுருங்க. இப்போ முடியாத பெரியவங்க சேரில் உட்காருங்க. வக்கீல் எஜமான் சேரில் உட்காருங்களா? நீ முதல்ல நீங்கள் உங்களுக்கு சேர் வேணுங்கிற உட்காருங்க. எஜமான் சார், வேறு பெரியவங்க யார் சேரில் உட்காரணும்? ஜி சேரை போட்டுவிட்ருங்க. நம்ம சேர் போடுங்க, உட்காருங்க. வா வா வா, நம்மளை பற்றி யாருக்கு தெரியும்? அல்ல அத்தால் அல் இன்சான் ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. நினைவு கூறப்படத்தக்க ஒரு வஸ்துவாகவே இல்லையே ஒரு காலம். அப்படி உனக்கு ஜமானால போச்சே போல ஞாபகம் இல்லை உனக்கு? அல்ல அத்தால் அல் இன்சான் ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. ஷைஅ மஸ்கூராவே நீ இல்லையே. நீ ஏனி ஷைஅம் மஸ்கூரம் பின்னாஸ், மக்களால் நினைவு கூறப்படக்கூடிய வஸ்துவானு இல்லை. அப்பவும் மஸ்கூரம் பில்லாக தான் இருந்தோம். அப்பவும் அல்லாஹ் நம்மளை மறக்கல. இல்மு ஹக்கில் அல்லாஹ் நம்மளை மறந்தானா? அல்லாஹ் நம்மளை மறக்கவே இல்லை. சும்மா இல்மு ஹக்கில் இருந்துக்கிட்டே இருந்தோம். அல்லாவோட இல்மு ஒரு நாளும் அல்லாஹ் நம்மளை மறக்கவே இல்லை. நாம தான் அல்லாஹ் மறந்தோமே ஒளி ஒரு நாளும் அல்லாஹ் நம்மளே மறக்கவே இல்லை. லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா, ஒரு நாள் அல்லாஹ் மறக்க. வக்கீல் எஜமானுக்கு ஒரு சாமி, வக்கீல் மேலே சேர் போடுங்க, சேர் உட்காரு. ஜி வா 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 வா, சுஹானல்லா சுஹானல்லா. ஆஹா, அப்போ இல்மில் நான் எங்கேயோ கோடிக்கு கோடியில் ஒருத்தரா, பல கோடிகளில் ஒருத்தரா. இப்போ 800 கோடி பேர். இப்போ ஆதம் மனுஷன் இது வரைக்கும் எத்தனை கோடி பேர்?
பல ஆயிரம் கோடிகளில் ஒருத்தனாக மறைந்து இருந்த நேரத்திலும் கூட நம்மளை எல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தான். இதன் எப்போ வெளியே கொண்டு வரலாம், எப்போ வெளியே கொண்டு வரலாம், எப்போ வெளியே கொண்டு வரலாம். நம்ம தாய்க்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்முடைய சிந்தனையில் யாருமே இல்லை. எஜமா என் சிந்தனையிலேயே இருந்தான், என்னுடைய நினச்சிக்கிட்டே இருந்தான் எஜமா. சேரல ஒரு நாளும் எஜமா என்னை மறக்கவே இல்லை. எப்போ வெளியே கொண்டு வரணும்னு நினச்சானோ இப்போ காரியங்களை உண்டு பண்ணுறான். யார் வாப்பா செலக்ட் பண்ணுறாங்க, யார் அம்மாவை கொடுக்கலாம், யார் அப்பா கொடுக்கலாம், எங்கே கொண்டு வரலாம், எந்த உம்மத்தில் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் ஹைருல் உம்மத்தில் கொண்டு வரலாம். खैरुल उमम कुंतुम खैर उम्मतिन उखरजत लिन्नास. ஆதம் से जनाब ईसा तक இந்த மாதிரி உம்மத்து கிடையாது. அந்த மாதிரி உம்மத்தில் உங்களை கொண்டு வந்தேன். சரி, யாரை நபியா கொடுக்கலாம்? வா வா சய்யிதுல் பஷர் பாதஸ் खुदा बुजुर्ग तुई किस्सा मुख्तसर. அந்த நபியா அல்லாஹ் அவரை நம்ம ரசூலா அல்லாஹ் கொடுத்தோம். அல்லாஹ் செட்டப் பண்ணுறான் பாருங்க. சையீதுல் அன்பியா அல்லாஹ் தஆலா சையீதுல் முர்சலீன் நமக்கு தலைவராக கொடுத்தான். நம்ம எஜமான் அல்லாஹ் கொடுத்தான். ஜி வா 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 ஜி 72 ஃபிர்கால சுன்னத்துல் ஜமாத்தில் கூட சேர்த்தான் அல்லாஹ். खैरुल कलाम லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்தான். இதை விட சிறந்த ஒன்று எந்த நபியுடைய நாவலையும் வெளிவரலையே, அதை பிச்சையாக கொடுத்தான். அஃதலு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்லு லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் அல்லாஹ் தன் அருள் பிச்சையாக கொடுத்தான். சரி, என்ன குறை வச்சான் நமக்கு எதுவும்? வா 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 எப்படி அருள் நம்ம மேலே பொழிந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து, இதுக்கு பின்னாடி சாப்பாடு, துணி, மணி, காசு, பணம் எல்லாம் அடுத்த பிரச்சனை. எல்லாம் சாதாரண விஷயம். விடுங்க, என்ன மாதிரி நல்லா பொறுக்கி எடுத்துக்கிட்டான். क्या ये कम है भला, क्या ये कम है भला मेरे रब ने मुझे जी, क्या ये कम है भला अपने रब ने मुझे अपने महबूब की उम्मती कर दिया. क्या ये कम है भला मेरे मौला मुझे अपने महबूब की उम्मती कर दिया. क्या ये कम है भला, क्या ये कम है कि मेरे खुदा ने मुझे अपने महबूब का उम्मती कर दिया. तन महबूबுடைய உம்மத்தில் அல்லாஹ் என்னை கொண்டு வந்துட்டானே. क्या ये कम है भला. இது என்ன சின்ன நியமத்தா இது ஜி. இதுக்கு பின்னாடி வீடு வாச காசு பணம் இதெல்லாம் இருக்கும், போயிடும். தெரிஞ்சுக்கலாம். அழியாத நியமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுக்கு பின்னாடி துனியாவில் வந்தா என்ன மாதிரி பாவம் யாருமே செய்யலை. அல்லாஹ் தஆலா என்ன மாதிரி அருள் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் என்ன மாதிரி பாவி யாருமே இல்லை. அவ்வளவு நியமத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு அவ்வளோ மாறு செஞ்சேன். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்னை பிடிக்கல. நான் சுவால் நான் ஜவால் என்னமோ எல்லாம் தெரிஞ்சு கண்டு காணாத மாதிரி தெரியாத மாதிரி இருக்கான். வாரே வா வா वाह 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 मैंने सब से बढ़ के बुरा किया. எல்லாரோட பெரிய பாவங்கள் செஞ்சேன் நான். मैंने सब से बढ़ के बुरा न सवाल है न जवाब है. என்ன ரஹ்மத், என்ன கருணை ஜி. அல்லாஹ் அக்பர். கண்டு காணாத மாதிரி. சரி விடு 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 இழைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா ஒருத்தர் பாவம் செஞ்சிடறான், செஞ்சுட்டே மனசில் வருத்தம் வருது. மறுநாள் போய் தன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட இந்த மாதிரி நான் செஞ்சேன்டா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்க்கு பயங்கர கோபம் வருதான். நானே அதை மறைச்சி, நீ என்ன சொல்கிற? நானே அதை மறைச்சிட்டேன் யாருக்கும் தெரியாமல். நான் மறைச்ச நீயே வெளிப்படுத்துகிற. எவ்வளோ இருக்கு பாருங்க. நான் பாவம் செஞ்சது மனுஷனுக்கு இல்லை, மௌலாவுக்கு. எனக்கு செஞ்சு நானாச்சும் நீயே வெளிப்படுத்துறாத. இப்படி ஹதீஸில் வருது. மறுமை நாளில் சில பாவங்களை மனுஷன் செஞ்சுட்டு வருத்தப்பட்டு நிற்பான், நடுநடுங்கி நிற்பான். இங்கே வாங்க என்ன பே, அங்கேயும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டேன்.
இங்கேயும் மறைச்சிட்டேன்றான். வா 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 அல்லது எதுனிபு தம்ப பில்லைல் வயஸ்துருல்லாஹு அலைஹி ஃபயுஸ்பிஹு ஃபயுஹத்திஸு பிஹின் நாஸ் வயகூலு ஃபஅல்துல் பாரிஹத்த ஃபகதா வகதா ஃபயஹ்திகு சித்ரல்லாஹு அன்ஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய திரையை திறக்கிறான் பாருங்க. அவர் அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான்னு வருது ஹதீஸ் ஷரீஃபில். ஜி வா 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 ஜி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் பெருமானா சொல்லார், இன்னல்லாஹ் தஆலா யுத்னில் முஃமின. புகாரி ஷரீஃப் ஹதீஸ், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் ரதி ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினான அடியான கிட்ட கூடுவான் மதமே நல்ல. வயதா அலைஹி கனஃபஹு வ சித்ரஹு. அவன்கிட்ட விசாரணை செய்ய எல்லாம் அங்கே தான் பார்த்துட்டு இருப்பான். என்ன கேட்குறான், அல்லாஹ் என்ன பேசுகிறான், இவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் அங்கே தான் பார்க்குறானோ. எல்லோரும் கால் தீட்டி வச்சுக்கிட்டு இவன் என்ன செஞ்சுருப்பான் திருட்டு பய கேட்பான். இல்லாட்டு நல்லா கூப்பிட்டு என்ன செய்கிறான்னா, தன்னுடைய 100 என்ற போர்வை இங்கே எந்திரிப்பா இப்படி எல்லாம் பொத்திக்குவாங்க. எல்லாம் அவனும் தெரிஞ்சா எனக்கும் உனக்கு தான் தெரியும். நான் பேச நீ மட்டும் தான் கேட்பேன், நீ பேச நான் மட்டும் தான் கேட்பேன், நான் மட்டும் ஒன்று பார்ப்பேன். எல்லாம் பொத்திக்குவாங்க. புகாரியுடைய ஹதீஸ் பை வயலாவு அலைஹி கனஃபஹு வ சித்ரஹு மினன் நாஸ் வயுகர்ரிருஹு பிதுனூபிஹி. அவன் பார்த்துனா நல்லா விசாரிப்பான். அத்தாரிஃபு தன்பகதா பிப்ரவரி 14 ஆரம்பிச்சு ஓட்டியா. அத்தாரிஃபு தன்பகதா ஜனவரி 8 நல்லா தெரியும். ويقول نعم أي ربي نعم أي ربي வேற வேலி ஆமாம் ரபி ஆமாம் 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 முடிஞ்சு ஒன்று உள்ள எதுமா நாம் ரப்பி ஹத்தா இதா கர்ரரு பிதுனூபிஹி. எல்லா பாவத்தையும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். வர ஆஃபி நஃப்ஸிஹி, மனசில் எண்ணுவானா அன்னஹு முடிஞ்சு மேட்ரு அன்னஹு கத ஹலக்க. வர ஆஃபி நஃப்ஸிஹி அன்னஹு கத ஹலக்க. இதோட முடிஞ்சு ஜி, இதோடு என் நிலை முடிந்து விட்டது என்று எண்ணுவான். சாப்டர் க்ளோஸ்டு, அவ்வளோதான். இனிமேல் இடவே என்ன இடத்தராசு அது அது இது அது போக வேண்டியதான். நேரம் வேஸ்ட்டு. எடை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேலே இதான் தெரிஞ்சு போச்சு வண்டவாளம் தான் தண்டவாளம். ஒன்று கூட ரப்பு விடலை ஜி. எடை தராசு வேறு, ஹிசாப் கிதாப் வேறு, தேவையில்லை கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஜி. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, கால ரப்பு சொல்லுவான் கிட்ட, இன்னி கது சத்தரத்துஹா அலைக்கு ஃபி துனியா. துனியாவில் அப்படியே மதிப்பாக வாழாத்தினிய நீ இதெல்லாம் வெளிப்படுத்தின காரி துப்புவானு ஒன்று. நான் மனுஷனான்னு கேட்பான். அவர் அஜரத்தா ஆலிம் ஷாவார் தலைவரா செக்ரட்டரியா ஊர் தலைவரா அதெல்லாம் எம்எல்ஏவா எம்பி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனுஷனா யா நீ எல்லாம் என்று காரி துப்புவான் மனுஷன். அதை உனக்கு துனியாவிலே மறைத்தேன். வைன்னி சத்தர்து அலைக ஃபி துனியா வான அக்ஃபிரு லஹா லக்கல் யௌம். இன்று முற்றிலும் மன்னிச்சிட்டேன் போ ஜி. சும்ம யுத்தா கிதாப் ஹசனாத்திஹி பி யமீனி. பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டு அவன் வலது கையிலே அவன் நன்மைகள் செஞ்சதை மட்டும் கீழே கொடுத்து என்ன கருணையால எதுவும் வா 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 ஜி. அப்போ துனியாவில் அல்லாஹ் தஆலா மறைச்சானே, அதை வெளிப்படுத்தினாலே வருத்தப்படுறான். மனுஷ புத்தி எப்படி? ஒரு முதலாளிகிட்ட மறைச்சி திருடிட்டான் ஒருத்தன், இன்னொரு வேலைக்காரமே போட்டு கொடுத்துட்டான். அவன் தான் சார் திருடினது, நேற்று அவங்க போகும்போது ஒரு கைதி திருடிட்டு போயிட்டான் சார் அவன் கடையிலேருந்து அப்படின்னு. நல்லா சொன்ன வாடா, முதல்ல பாராட்டுவார், நல்ல வேலை வெளிப்படுத்திட்டேன்னு சொல்லி. தெரிஞ்சுக்கலாம். துனியாவில் அடுத்தவன் குறைய நீ வெளிப்படுத்தின தொலைச்சி போடுவேன்ட்டான். நீ இன்னொருத்தர் குறைய வெளிப்படுத்தினா துனியாவுடைய சட்டம் வேறு, அல்லாஹ்வின் சட்டமே வேறு.
டெய்லி கையில் திருடிட்டு போகிறான், உனக்கு தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாள் நீ சொல்லாமல் இருக்க, நீ தான் சம குற்றவாளி, உன்னையும் டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவாங்களே. அவன் கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு வீட்டில் வச்சுருக்கா, கொலையை மறைக்க முயற்சி செஞ்சான் நீயும். இப்போ கொலையை மறைப்பதும் பெரும் குற்றம், அது கடுங்காவல் ஜெயில் தண்டனை இருக்குது 10 வருஷம். அவன் செஞ்ச குற்றத்தை மறைக்க முயற்சி செய்தான். குற்றம் செய்தல் ஒன்று, குற்றத்தை இன்னொருத்தன் குற்றத்துக்கு மறைக்க முயற்சி வெளிப்படுத்தணுமா. ஹதீஸ் பெருமா சொல்கிறாங்க, மன் சத்தர ஐப அஹீஹி சத்தரல்லாஹு ஐபஹு ஃபித் துன்யா. அடியானுடைய குறையை நீ மறைச்சிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு உன் குறையை துனியாவிலையும் மறைச்சிட்றான், ஆகத்திலையும் மறைச்சிடறான். இதே சட்டம், இது புது சட்டமாக இருக்குது. இவன் கடுங்காவல் ஜெயில் தண்டனை கொடுக்குறான், ஏன் அவன் குறையை மறைச்சேன்னு வெளிப்படுத்த சந்தோஷப்படுறான், அவர் அப்ரூவராக ஆகிட்டார் அப்படின்னு. 2 பேரும் கல்யாணம் கூட்டாக கூட செஞ்சு விட்டு நான் தான் சார் செஞ்சேன் அப்ரூவர் ஆகிட்டான். வெளிப்படுத்த சொல்கிறான், இவன் அல்ல மறைக்க சொல்கிறான். மன் சத்தர் ஐபா அஹீஹி, உன்னுடைய ஒரு முஸ்லிமுடைய ஐபா, ஒரு நீ உன் சகோதரனுடைய குறையை நீ மறைத்தால் சத்தர அல்லாஹு ஐபஹு யௌமல் கியாமா. மன் சத்தர முஸ்லிமன் சத்தர அல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளில் உன் குறைகள் இல்லை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடறான், யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடறான். என்னங்க இது எஜமானுடைய? ஆஹா, நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சேன் எஜமானே, நீ என்மேல் பொழிந்த அந்த கருணை இருக்கிறதே அளவே இல்லை அதுக்கு. मैंने सब से बढ़ के बुरा किया, मैंने सब से बढ़ के बुरा किया, न हिसाब है न जवाब है, मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है, मेरे ज़ात फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है, तेरे फज़ल का मेरे ज़ात पर न हिसाब है न किताब. இதை சொல்லிக்கிட்டே நீ மோலா ரசிக்கிட்டே நீ மோலா காலமெல்லாம் சொல்லிட்டே இன்னும் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சொல்லிக்கிட்டே நீ அல்லாஹ்வுடைய நீ யாரில் இப்படி கொடுத்தே நீ அப்படி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே நீ அல்லாஹ் போந்துக்கிட்டே இழஞ்சுங்களா முடிஞ்சு போயிருமா? ஒரு கட்டத்தில் முடிஞ்சு நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. வா 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 ந ஹிசாப் ஹே ந கிதாப் ஹே கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஜமா. வா வா அடுத்து जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसी भी हो सजा, जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसी भी हो सजा, वो जो खुद को तुझ पे मिटा चुका, वो जो खुद को तुझ पे मिटा चुका, किया है क्या उसे भी तेरा अज़ाब है, वो जो खुद को तुझ पे मिटा चुका, क्या उसे भी तेरा अज़ाब. ஏவா உன்ட போட்டி போட்டு முன்னாடி நிற்கிறான் பாருங்க, அவனை தண்டிச்சுக்கிறப்ப நீயா ஆனா பார்த்துடலாம் அப்படின்னு யாராவது உனக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்க, தெரிஞ்சுங்களா? தலையை வசதி நிற்கிறான் பாருங்க, நீ அவனை தண்டிச்சுக்கிறப்ப என்ன வேணா பண்ணிக்கிற. நான் தான் ஆட்டத்துக்கே வரல ரப்பே, நான் தான் வரவே இல்லையே, பறிச்சக்கே வரலையே, நான் உன்னில் என்னை அழித்து கொண்டேன் ரப்பே. என்னை போட்டு கேள்வி கேட்டுட்டே செய்யப்படுறது, என்னதை போட்டு கேள்வி என்னதை போட்டு பதில் இல்லை, ஒன்றும் தெரியல முந்தி சொல்லிட்டேன். எனக்கு என்ன எதுக்குமே லாயக் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ கேள்வி கேட்டால் 100க்கு 100 கேள்வி கேட்டால் ஒன்றில் கூட பதில் தெரியாது ஃபைலுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒத்துக்கிட்டேன் ரப்பே, நீ என்ன வேணால் கேள் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்தால் தான் கேள்விங்கிறது. பரீட்சைக்கு வந்தால் தான் விளைஞ்சா இல்லைங்களா? ஆட்டத்துக்கே வரல எங்கும்போது ரப்பே என்ன பண்ணிச்சு. சுபுர் ஷாக்பிரா சொல்லி காமிச்சாங்க, தாதா சர்கார் இத்தனை நாளாக பாடம் படிக்கிறீங்க, இப்போ எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உலமாக்கெல்லாம் உட்கார வச்சுருவாங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீ கேள்வி கேளு, இந்த இவங்கெல்லாம் குலஃபாக்கள் உலமாக்கள் எல்லாம் பதில் சொல்லணும், மாற்றி மாற்றி கேள்வி கேட்கணும். இதில் தரீகத்து பாடத்தில் ராஹே மாரிஃபத்தில் குஃபர் என்ன போய் சொல்லுங்கள் இர்ஷாத்.
பாச்சா தூக்கத்தில் எழுதுகிறான்னு சொல்லணும். என்ன இர்ஷாத் என்ன மறந்துட்டீங்களா? பல்ல வட்டி போகணும் மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் கை தூங்க யார் தெரியும்? ராஹே மாரிஃபில் கூப்பிடு டக்குன்னு எல்லாம் மேலே நல்ல மேலே தூங்க முன்சா பாருங்கள். நிசாம் சொல்லு. இன்ஃபிகாகே உஜூதோ ஜாத்தே ஹக் அடிக்கிற பாருங்க. நடு ஜாமத்தில் கேட்டாலும் சொல்லணும். கேள்வி கேட்பாங்க, அது பதில் சொன்ன உட்கார வச்சுட்டாங்க. சுப்ரி சொன்னாங்க, நான் பார்த்தேன் படி முடிஞ்சு வரைஞ்சிங்களா டக்குன்னு எந்திரிச்சு பீஷா போகிற மாதிரி நாகூர் ஷெரீஃபில் ஒன்றும் பக்கத்து தங்கியிருக்கத்தில் பக்கத்தில் லங்கர்கானா பக்கத்தில் இந்த வெளிநாட்டு சாமான்லாம் வைப்பாங்க. வச்சுங்களா அங்கே போய் அழகான டேப் ரிகார்டு ஒன்று புதுசாக டபுள் டக்கு இங்கேருந்து போட்டு அங்கே பதிவாங்க, அங்கேருந்து இங்கே பதிவாங்கலாம் அந்த மாதிரி. அதுலேயே வந்து டேப் ரிகார்டு இருக்கும், அதுலேயும் ரேடியோவும் இருக்கும். எஃப்எம் ரேடியோ 3 பேண்ட் ரேடியோ எல்லாமே 5-in-1 வைப்பானுங்க அந்த காலத்தில். கேசட்டு போகிறது அந்த காலத்தில் அதில் வாங்கி பேட்டரிலாம் உள்ளே ஃபுல்லாக போட்டு கனெக்ஷன் எல்லாமே வேலை செய்யணும் ஃபுல்லாக பேட்டரியும் போட்டு ஹைதராபாத் கரெக்டாக அது டியூன் வந்துச்சு. ஹைதராபாத் ஸ்டேஷன் டியூன் வச்சு सरकार को जी सरकार क्या माशाअल्लाह क्या अच्छा है ना क्या हो இது ஆன் கரோ சுவிட்ச் போட்டோன்னா ஹைதராபாத் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஜ் ஒளிபரப்பாது. அரே மாஷா அல்லா மாஷா அல்லா நீ இப்படி வந்து உட்காந்து பண்ணான் நீ பதில் சொல்லக்கூடிய நீ பதில் சொல்கிற நீ இப்படி வந்து உட்காந்துக்க கேள்வி கேட்குற உட்காந்துக்க கேள்வி கேட்க अपाड़ी इन्हें क्या किया बा शेख रिश्वत देकर जी साहिब सवाल बन गया शेख लंच கொடுத்து இறஞ்சிங்களா ஜவாபு சொல்ற அடியில இருந்து கேள்வி கேட்குற அன்னைக்கு வந்துட்டாங்க. மாஷா அல்லா பரவாயில்ல நல்லா இருந்தா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப வரவே இல்லை ஆட்டத்துக்கு. கேள்வி கேட்டு அப்புறம் பதில் சொல்லி விளைஞ்சிக்கல எஜமான உன்னை எதிர்த்து நானும் நிற்கிறார்ல அவர்கிட்ட நீ உன்னுடைய கேள்வி கேட்க வேண்டியதான் பதில் சொல்ல வேண்டியதுதான் விளைஞ்சின எஜமான நான் தான் ஒன்றும் இல்லைன்ட்டு எஜமான ஒன்றும் இல்லை. அகில உலகத்தில் என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே ஐயோ என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே அப்பா என்று என்னை நான் தான் இல்லை என்று ஆக்கி கொண்டேன் எஜமானே. நான் உன்னை என்னை அழைச்சிக்கிட்டேனே நீ தான் என்னில் இருக்கிற உன் ஃபஸ்ல கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன துணுக்கு கூட எந்த இல்லை என் திறமை இல்லைன்ட்டேனே என்ன ரொம்ப காற்று அடிக்குது புயல் காற்று அடுத்த பேப்பரில் போட்டிருக்கான் என்னண்டு பல லட்சம் தென்னை மரங்கள் சாய்ந்தன போட்டிருக்காங்க. தென்னை மரங்கள்லாம் அழிஞ்சு போயிரு பெரிய பெரிய உயரமான மரங்கள்லாம் கீழே விடுது. தென்னை மரம்லாம் பிடுங்கிப்பா வேரோட பிடுங்கி சாய்ச்சி போட்டுருது. வேப்ப மரத்தெலாம் பிடுங்கி போட்டுருது. பெரிய பெரிய புளிய மரத்தெலாம் பிடுங்கி போட்டுருது. எங்கேயாவது ஒரு புல்லை பிடுங்கிருக்க இது வரைக்கும் ஒரு மரம் அதான் இந்த புயல் காற்று புல்லை நாணல் புல்லை பிடுங்குச்சா இல்லை எவ்வளோ பெரிய புயல் வச்சா ஒரு புல்லை பிடுங்க முடியுமா? ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. ஏன் தெரியுமா? அது இதெல்லாம் எதிர்த்து நிற்கிது காற்று. காற்று வேகமாக அடிச்சோன்னு தென்னை மரம் சாய்க்கும். என்னுடைய சாஞ்சி திரும்ப இப்படி வரும். எது அது சாய்ச்சோன்னமா பின்னாடி வரும் அப்படியே வந்து திரும்ப என்ன செய்யும் திரும்ப என்ன அதை திரும்ப சாய்க்கும் என்ன அது திரும்ப திரும்ப வரும் பாய். எது ஒரு 4 வாட்டி வந்து 5 வாட்டி வேரோட பிடிக்கும் படக்கு 2 உடச்சு போட்டு இப்போ என்ன செய்வேன் வந்து அதே மாதிரி புளிய மரம் சாய்க்கும் காற்று வந்து அப்படியே சாயும் திரும்ப எஞ்சி நிற்கும். ஒரு 4 வாட்டி அடுத்து வேரோடு பிடிங்கி தெருவில் போட்டுரும். என்ன ஏற்று நிற்கிறியா என்ன நினச்ச நீ கஜா புயல் என்ன என்னையே அவன் வேலையை கேட்டுறியா? கஜானா அர்த்தம் என்ன? கஜா கஜாக்கு தான் கஜாங்கிறான். முடிஞ்சு போச்சு கஜா வந்திருக்கு. முடிவு கிட்ட தான் வந்திருக்கிறேன். அப்படி புல் இருக்கு பார்த்தியா காற்று மெதுவாக அடிச்சுட்டு அப்படியே பேசாமல் படுத்துரும். ஐயா போயிருங்க நம்மலாம் ஏற்றி நிற்கிற மாதிரிலாம் கிடையாது. காற்று வேகமாக அடிக்கல என்ன செய்யும் புல் அஸ்ஸலாமு அலைக்கும் தலையை சாய்ச்சி பேசாமல் படுத்துரும். ஐயா நீங்கள் போங்க நீங்கள் போங்க நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் போங்க அப்படின்னு
அது என்ன மணிக்கு 100, 200, 300, 500, நீங்கள் 1000 வாங்க அடிப்போம். ஐயா படுத்துக்கிட்டேன், என் முதுகில் ஏறி போயிருங்க, நாளைக்கு வேணா எஞ்சி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா காற்றும் போன பின்னாடி மறுநாள் தான் எஞ்சி உட்காரு. இது புல், ஒரு புல்லை கூட புடுங்க முயற்சி செஞ்சாலும் முடியாது என்னால், அதான் படுத்துக்கிச்சேன். என்ன அழகா கலீமி நாயகம் சொல்கிறாங்க, எதுமா நான் வந்து என்னைக்கு ஏற்றுக்கிட்டேன் ஜோ முகாபலால் நிற்கிறவங்களும் என்ன வேணால் செஞ்சுக்கிறப்ப, நான் தான் படுத்துட்டேனே, சரணாகதி ஆகிட்டேனே ரப்பே, ஒன்றும் இல்லை உன் முன்னாடி ஒன்றும் இல்லைன்ட்டேனே. जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसी भी हो सजा, என்ன வேணா கொடுத்துக்கோ. जो मुकाबले पे तेरी रहा उसे दे तू जैसी भी हो सजा, वाह वाह, जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसी भी हो सजा, वो जो खुद को तुझ पे मिटा चुका, वो जो खुद को तुझ पे मिटा चुका, क्या क्या उसे भी तेरा अज़ाब है, जो खुद को तुझ पे मिटा चुका, क्या उसे भी तेरा अज़ाब है, तेरा फज़ल का मेरे ज़ात पर न हिसाब है न किताब है। जी तू नाज़ने है मेरे खुदा, तेरे पर्दा करने पे मैं फिदा, तू नाज़ने है मेरे खुदा, तेरे पर्दा करने पे मैं फिदा, तेरे हुस्न की ये अदा कहूँ, तेरी हुस्न की ये अदा कहूँ, क्या तूर पर भी हिजाब है। मौला तेरा पर्दा नशीनी, तेरा पर्दे करने पे मैं फिदा। जी நீ எப்படி மறைந்திருக்கிறாய் என்பதை பார்த்து நான் பேர் ஆச்சரியப்பட்டேன். உன்னுடைய ஜலால் என்ற சிஃபத் அல்லாஹ் இருக்கு, அடக்கி ஆள்பவன் விளைஞ்சுங்களா, அந்த ஜலால் என்ற சிஃபத்தின் காரணமாக அல்லாஹ் உனக்கு மறைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவன் வெளிப்பட்டுறது ஆச்சரியம் இல்லை, அவன் மறைக்கிறது தான் ஆச்சரியம். சூரியன் வெளிப்பட்டு வெளியில் உலகத்துக்கு வந்துருச்சு, இப்போ அதை பரதா போட்டு மறைக்கிறது தாங்க ஆச்சரியம். அது துணி போட்டு பொத்தியா சூரியனை மறைக்க முடியாது. எப்போ பகல் வெளிச்சம் வந்து உச்சகட்டமாக உயிர் வேலை வந்துருச்சு அலைஞ்சுங்களா, சூரியன் வெளியே தெரியாமல் யாருக்கும் தெரியும், உலக மக்களுக்கு தெரியாமல் மறைக்க முடியுமா? அது மறைக்க முடியாது. அப்போ மௌலா வெளிப்பட்டு இருக்கிறான் என்பது ஆச்சரியம் அல்ல, அவன் எப்படி மறைஞ்சிருக்கிறாங்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னா ஹுவல் ஜாஹிர், அவன் மட்டுமே ஜாஹிரானவன், அவனை தவிர இன்னொன்று ஜாஹிரா இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த மக்களுக்கு அந்த பக்கம் சிந்தனை போகாமல் இருக்கு? அப்போ நம்முடைய அகல் இருக்கே, சிந்தனை இருக்கு, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஜலால் என்ற சிஃபத்தை வச்சு அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனையை மூடிட்டான். அல்லாஹ் தஆலா கஹார் என்ற சிஃபத்தை வச்சு அடக்கிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு, அதனால தெரியல, இல்லைன்னா அவன் வெளிப்பட்டு தான் இருக்கான். தெரியல எப்படி சொன்னான் இவன்? நகை கடைக்கு உள்ளே பூந்து தங்கமே தெரியலைங்களே, தங்க நகை கடைன்னு போட்டிருக்கீங்க, தங்க நகை கடைன்னு போட்டிருக்கீங்க, எங்கேயுமே தங்கம் எங்கே காட்டுங்க கேட்டால் நெக்லஸை காட்டுறீங்க, நீங்கள் நெக்லஸை காட்டுறீங்க, வலையில் காட்டுறீங்க, தங்கம் எங்கே சார்? தங்கமே என் கண்ணுக்கு தெரியலையே. வளைஞ்சுங்களா, தங்கம் தெரியுதான் செய்யுது. அவன் சொல்கிறான், இது என்ன சார்? இது நெக்லஸ். இது என்ன சார்? இது வளையல். இது என்ன சார்? இது தோடு. இது என்ன செயின், இது என்ன மூக்குத்தி. 100 வகை காட்டுறீங்க, எல்லா வகையும் காட்டுறீங்க. தங்க நகை கடை மேலே தங்கம் இதுன்னு ஒன்று கூட சொல்லவே இல்லைன்ட்டு நீங்கள் எங்கே தங்கம் கேட்டால் வரட்டேன் வரைஞ்சிங்களா? அப்போ அவன் அறிவில் திரையிடப்பட்டிருக்கு, அவன் அறிவு தான் மூடி இருக்கு. இப்போ மௌலா தாலா எங்கேயும் வெளிப்பட்டு தான் இருக்கிறான், எங்கேயும் வெளிப்பட்டு தான் இருக்கு. அதை விளங்காதவர்கள்
அவருடைய அறிவை அல்லாஹ் தஆலா தன் கஹார் ஜலால் உடைய சிஃபத்துக்களை கொண்டு அல்லாஹ் அடக்கி வச்சுட்டாங்க. அவன் பர்தாவா இருக்கிறது தான் ஆச்சரியம்ட்டாங்க சூஃபியா. வா வா வா. வெளிப்பட்டு இருக்கக்கூடியவனை போய் இவர்கள் மறைந்தவன் சொல்கிறார்களே, மறைந்த ஒன்றை போய் வெளிப்பட்டிருப்பதாக நினைக்கிறார்களே. मादूम को मौजूद समझता है ज़माना, क्या ये अंधों की आँखों से खुदा है जुदा है. என்ன இந்த குருடர்களின் கண்களை விட்டு எப்படி அல்லாஹ் தஆலா மறைந்திருக்கிறான்? வெளிப்பட்டு தான்ப்பா இருக்கான் ஜமா. ஹிகம் எழுதுறாங்க, அவனுடைய பரிபூர்ணமான வெளிப்பாடு இருக்கே அதுதான் சிருஷ்டிகளுடைய கண்களுக்கு அவனை மறைத்தது. சூரியன் காலையில் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா லேசான பிரகாசத்தோடு இருக்கும். அப்போ கூட அதை நீங்கள் பண்ணில் பார்க்கலாம், வட்டமாக தெரியும். உச்சி வெயிலில் வந்துருச்சு, பரிபூர்ண பிரகாசத்தோடு காட்சி அளிக்குது, கண்ணில் பார்க்க முடியுமா? அதை முடியாது. இப்போ அந்த சூரியனை நம் கண்ணை பார்க்க முடியாமல் மறைத்தது எது? அந்த சூரியனுடைய கமால இஸ்ஹார், இஸ்ஹாரை குல்லி முற்றிலுமாக வெளிப்பட்டுச்சே அதுதான் மறைத்தது சூரியனை நம்மை விட்டு. जी इजहार कुल्ली पढ़िए पढ़ी बात. तेरे फजल का मेरी जात पर न हिसाब है न किताब है, मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है, तेरे फजल का मेरी जात पर तू बचाए जिसको वो बच गया, तू सजाए जिसको वो सज गया, वाह वाह वाह, जिसको वो बच गया, तू सजाया जिसको वो सज गया, तेरे गैर ने किसे क्या किया, तेरे गैर ने किसे क्या किया, है तो मिसल सरा, वाह 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 वाह, गैर ने किसे क्या किया, वाह वाह, तो मिसल शराब है, तू सजाया जिसको वो सज गया. நீ யாரை அலங்காரம் செய்தாயோ அவன் அலங்காரமாகி விட்டான். நீ அலங்காரம் செய்யணும். நீ யாரை அலங்கரித்தாயோ அலங்காரம். ஜி வா 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 வா. என்னை அசிங்கப்படுத்திக் கொள்வது என்னுடைய வேலை. குழந்தை ரொம்ப அசிங்கப்படுத்தியவனையும் அன்போடு அரவணைத்து அழகுபடுத்துவது தாயுடைய வேலை. ரப்பே வாக்கியத்தின் வாக்கியத்தில் வலி பெருமாள் சொன்னார். ஒரு குழந்தையை தாய் காப்பாற்றுவாங்களே அப்படி என்னை காப்பாற்றிக்கிறப்ப. இப்போ தான் குளிக்க வச்சு வெள்ளிக்கிழமை புது ட்ரெஸ் அத்தான்ருப்பார், புத்தம் புதுசு துவா ஓதி ரம்ஜாலி கசானி மா வாரிபி அவுரத்தி வாத்த ஜம்மலுபி ஃபயாத்தின் மாட்டி புத்தம் புதுசாக பவுடர்லாம் அடித்து உட்காந்து அரை மணி நேரம் ஜோடிக்கிறதுக்குள்ள அம்மா பாடுற பாட்டு இருக்கு. என்ன கைக்கு மை போட விட மாட்டேங்க அந்த குழந்தை. எப்படி விடுமா அது? வரைக்கும் மை போடுறதுக்கு அட்டகாசம் பண்ணி எடுத்துருவானு தாய்மாருங்க சில பேர் குழந்தைய வச்சுக்கிட்டு பறக்கி அப்படி கை கஷ்டப்பட்டு மையை போட்டு பவுடர் அடித்து கற்றுவான். இவ்வளவு அட்டகாசம் பண்ணி அரை மணி நேரம் 1 மணி நேரம் அலங்காரம் செஞ்சு வெளியே அமிச்சா தடிக்கி வேத்த உளுந்து மேலே அள்ளி பூசி சாணிலாம் மேலே ஒட்டி அரைஞ்சிங்களா மோத்திர எல்லாத்தையும் மண்ணள்ளி பூசி தலையில் மண்ணள்ளி வேறு போட்டு இவன் தலையில் அவன் போடுவான், அவன் தலையில் இவன் போடுவான். 2 பேரும் மண்ணள்ளி வேறு பூசி வரைஞ்சிங்களா வந்து நிப்பா சிம்பன்சி மாதிரி வரைஞ்சிங்களா. அது கூட பரவாயில்ல. சின்ன குழந்தைங்க 1க்கு 2க்கு இருந்து அதில் புரண்டு புது சட்டையெல்லாம் மேலே அப்பி கையெல்லாம் எடுத்துரும் சில பிள்ளைங்க. குழந்தைங்க குழந்தைங்க 1க்கு 2 போட்டு கையெல்லாம் தூக்கிடுதுமா. நீ செஞ்சதே கிடையாது எல்லாம் அப்படிங்களா? எல்லாம் தூக்கணும் தான்.
ஏ எல்லாம் சின்னது எல்லாமே தூக்கிறது தான். அப்படிலாம் செய்கிறாங்க வீட்டில் போனீங்க. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. பெரிய புத்தகை மாதிரி எல்லாம் செஞ்சது தான். தெரிஞ்சுங்களா? அத்தாக்கார் வருவார், இந்தா உன் புள்ள என்ன செய்கிறான் பாரு, தூ 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 என்ன பொறுக்க முடியல, நான் வெளியே போயிட்டு வரேன், சுத்தம் பண்ணி வை. உன் புள்ள என்ன பண்ணியிருக்கான் பாரு. என் ராசா என் கண்ணு என்னம்மா செஞ்சீங்க அங்கே ஓடி வந்து பார்க்குது. பார்த்தா ஒன்றுக்கு 2 இருந்து மேலெல்லாம் அப்பியிருக்கான். அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு கிளிப் மாட்டி தூக்கிட்டு போ. அப்படி தூக்கிட்டு போகும்போதே முத்தம் கொடுக்குறாம்மா. கணத்தில் என் செல்லம் அழுவாதம்மா கூட்டி போய் சோப் போட்டு தேய்டான்னு தேய்ச்சி சுத்தம் பண்ணி திரும்ப போடுறலாம். மறுபடியும் பவுடர் அடித்து அலங்காரம் செஞ்சு ஃபுல்லாக கையில் தூக்கி கொடுத்தோன்னே அத்தா வாங்கிட்டு வெளியே போய் என் பையன் வெளியே அலங்காரம் பண்ணி வெளியே கொண்டு போய் நம்ம பையன் நம்ம பையனா என் பையனா போய் அவன் நஜீஸ் ஆகணும் போது உன் பிள்ளை பாரு, உன் பிள்ளையா வா 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 ஜி. வாக்கியத்தன் வாக்கியத்தில் வலீத், ஒரு சிறு குழந்தை எப்படி தாய் பராமரிப்பார்களோ அவன் வேலை அசிங்கப்படுத்துறது தான் ஜி. மேரா காம் खता पर खता किया, तेरे काम अता पर अता किया. பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறது என் வேலை, கருணைக்கு மேலே கருணை காட்டுறது உன் வேலை. யாரெல்லாம் நீ யாரை அலங்காரம் செய்தாயோ அவன் அலங்காரமாகி விட்டான். குர்ஆனை கொடுத்து, ஹதீஸை கொடுத்து, இல்மை கொடுத்து, இர்ஃபானை கொடுத்து, தொழுகையை கொடுத்து, ஈமானை கொடுத்து, ரசூல் உம்மத்தில் ஆக்கி நீ யாரையெல்லாம் நீ அலங்காரம் செய்தோ அவன் அலங்காரம் செய்து விட்டான். நீ நரகத்தை விட்டு நீ யாரை காப்பாற்றனே அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான். நான் என் சுயமா என்று என்ன இருக்கு? தூ சஜாயா, யாரை அலங்காரம் செய்தாயோ, तू सजाया जिस वो सज गया, तू बचाया जिस वो बच गया. நீ செய்யணும் ரப்பே. உன் அல்லாதவன் ஒரு சின்ன குண்டு மல்லி கூட வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. என்ன எந்தவித அலங்காரமும் யாரும் செய்ய முடியாது நீ செய்யாம. तेरे गैर ने किसे क्या किया, உன் गैर யாருக்கு தான் என்ன கொடுத்து எனக்கு கொடுக்க. உன் கயிறு யாருக்காவது எதையாவது கொடுத்திருந்தால் அல்லவா எனக்கு எதாவது கொடுக்கறதுக்கு. நீ அல்லாதவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்கவே இல்லை. तू सजाया जिसको वो सज गया, तू बचाया जिसको वो बच गया, तेरे गैर ने किसे क्या किया. उन அல்லாதவர்கள் யாருக்கு என்ன கொடுத்தார்கள்? वो भी है तो मिसले शराब है. உன் கயிறுள்ள எப்படிப்பட்டது என்றால் காணல் நீர் மாதிரி, என்னவோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. இதுதான் ஆஹா இவர் எனக்கு உதவுவார், என்னை காப்பாற்றுவார், நல்லா சம்பாதிக்கிறார், எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, நம்பி போவார். நம்பி போனதுன்னு தெரியும். காணல் நீர் எப்படி நம்பி சென்றால் அங்கே குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காதோ அது மாதிரி உனக்கு அறவே உதவி செய்ய முடியாது. அவனே நம்புற காணல் நீர் இந்த மனுஷன். மஹ்லூக் குல்லுஹும் அஜ்மஈன் காணல் நீர் தான். ஓபி ஹைதோ மிஸ்லே சராப், காணல் நீர், அதை நம்பவே நம்பாது. ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது உனக்கு அங்கே. அதை போய் நம்புற நீ. वो भी है तो मिसले शराब, அதை நம்பாத, அது உனக்கு உதவே உதவாது. ஏன் ஜாத்துல ஆதம் சிஃபாத்துல, ஜாத்துல சிஃபாத்துல, அஃஆல்ல ஆசார்ல என்ன செய்யும் உனக்கு? அது உனக்கு என்ன கொடுக்கும்? ஆசார்ல தானே முஹ்தாஜ், உன் தேவை எப்படி பூர்த்தி செய்யும்? அஃஆல்ல தானே மஜ்பூர், தன் செயலை தானே செய்ய முடியாது, உனக்கு எப்படி செயல் செய்ய முடியும்? ஒரு சொத்துக்கு அவனே மாலிக்கில் உனக்கு என்ன கொடுப்பான்? அவனே மையத்தோ ஜாஹிலோ ஆஜிஸோ முதுத்தர் அசம் ஆமா அபுக்கம் ஒன்றை எப்படி காப்பாற்றுவான்? அவனே அதம் சுய உஜூத் இல்லை, உனக்கு எப்படி உஜூத் கொடுப்பான்? என்ன அழகா எதுவுமே சொல்லி காமிச்சாங்க ஒரே வரியில். तू सजाया जिसको वो सज गया, तू बचाया जिसको वो बच गया, सजाया जिसको वो सज गया, तू बचाया जिसको वो बच गया, तेरे गैर ने किसे क्या किया, तेरे गैर ने किसे क्या किया. वो भी है तो मिसले शराब है, तेरे गैर ने किसे
क्या किया। वो जो है तो मिस्र शराब है। कभी बिल अहमद कभी बे अहमद, कभी बिल अहमद, अहमदना வேண்டும் என்று செய்யறது, பே அஹமதுனா தெரியாம செஞ்சது। कभी बिल अहमद कभी बे अहमद, मैं खता ही करता हूँ ऐ समझ। वो समझ, நான் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சோ தெரியாமல் வேண்டும்னு சில நேரம் செய்கிறேன், தெரிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறேன், தெரியாமல் காலை வச்சு மாட்டிக்கிறேன் பாவம்னு தெரியாமல், ரெண்டும் இந்த மாறி மாறி நகர் நடந்தது ரப்பே। கபி பில் அஹமது கபி பே அஹமது मैं खता ही करता हूँ ऐ समझ। तेरा अदल हो तो इताब है, तेरा दिल हो तो इताब है, तेरा फज़ल हो तो मताब है। நீ அதில் என்ற பார்வையில் பார்த்த அழிவே அழிவு தான், தப்பிக்க முடியாது। நீ ஃபஸல் என்ற பார்வையில் பார்த்தா ரப்பே மன்னிப்பே மன்னிப்பு தான், முற்றிலும் என்ன நீ மன்னிச்சிருவ ரப்பே। அந்த பார்வையில் பார்க்க, அந்த ஃபஸல் என்ற பார்வையில் பாரு, தெராது நேர்மை நீதி என்ற பார்வையில் பார்த்தா நிச்சயமா நான் 7 நரகம் பத்தாது, 7 நரகங்களும் பற்றாது நான் செய்த பாவங்களை பார்த்தா। என்ன பண்ண 7 நரகங்களும் போத்தாதும் பிரச்சனை। तेरा तेरा कभी बिल अहमद कभी बे अहमद मैं खता ही करता हूँ ऐ समझ। तेरा अदल हो तो நீ நேர்மை என்ற பார்வையில் பார்த்தா ரப்பே நான் நிச்சயமாக தப்பிக்க முடியாது, முடிஞ்சு என்னை கதி। ஆனால் நீ உன் ஃபஸல் என்ற பையை கொண்டு பார்த்தா என்னையும் கரை சேர்த்துரு வச்சுமா। तेरा अदल हो तो इताब है, तेरा फज़ल हो तो मताब है, तेरा अदल हो तो इताब है। मैं यहाँ से लेके वहाँ तलक उसे ढूंढता था जहाँ तलक। நான் இங்கேயும் அங்கேயும் இங்கிருந்து உலகமெல்லாம் தேடனேன், என் மோலா எங்க, என் மோலா எங்க, எங்கே சென்று எஜமானை பெற்றுக்கொள்வேன், என்னை படைத்த ரப்பை எங்க பெற்றுக்குவேன், எஜமான் எங்க பெற்றுக்குவேன் என்று உலகமெல்லாம் தேடினேன்। मैं यहाँ से लेके वहाँ तलक उसे ढूंढता था जहाँ तलक, मेरे नूर या तेरे आईने, मेरे नूर या तेरे आईने मैं उठाई उसने निकाब। என் நூறு நாயத்திலேயே போர்வை எடுத்து அவன் திரையை திறந்து காமிச்சான், அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது எஜமான்। என் நூறு நாயத்தில் தான் அந்த திரையை திறந்து நான் யாரும் நல்லா என்னை காமிச்சு கொடுத்தேன்। வா 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 मेरे नूर या तेरे आईने मैं उठाई उसने निकाब है। कहा मेरा எஜமானே நான் தேடுன்னு கடைசியில் உங்களில் தான் அல்லாஹ் எனக்கு காமிச்சு கொடுத்தான் அப்படின்னு என் ஷேக்கிட்ட போய் நான் சொன்னேன்। என் ஷேக் சொன்னாங்க நீ என்ன நான் நல்லா பிரித்து பேக்குறியப்பா। कहा मेरा तू किधर रहा, कहा मैं रहा नहीं तू रहा, कहा मेरा तू किधर रहा ना मैं नहीं, कहा मैं रहा ना ही तू रहा, நானும் இல்லை நீயும் இல்லைங்க। फ़क़त एक जलवे हूरा, फ़क़त एक जलवे हूरा, ये मकाम ग़ैब व ग़ियाब है, फ़क़त एक जलवे हूरा। அந்த ஒரு ஹூ தான் இந்த எல்லாத்துலையும், ஆனாலையும் சரி அன்டாலையும் சரி இந்த ஒரு ஹூ தான், அந்த ஒரு ஹூவை தான்பா। ஆனால் அந்த ஹுமாஹும் எல்லாம் பிரிச்சுக்கிட்டான்। हुआ में भी हुमा में भी और हम में और हिया में भी हुमा हुन्न और अंत अंतुम अल्लाह और अंतुम में भी अंती अंतुमान तुन्न और ननो
फिर वाहिद की तकल्लुम में अना अल्लाह ही अल्लाह है। மொத்தமா நீ 14 சிகா பிரிக்கிற, 14 மௌலாஹி மௌலாதா, ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனா நஹனு वही है। अंदर बारो बारो तौहीद के आगे मुझे कुछ भी नहीं दिखता, ये भी नहीं वो भी नहीं, जो है वो खुदा है। அந்த பாறையில் வாப்பா என்ன நீ நான் பார்த்துட்டு இருக்கேன்னு என் ஷேகனை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்று ஆமீர் நாயகம் சொல்கிறாங்க. வா வா சதா அந்த பார்வையில் திளைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.